Good evening, children. 8th standard science. நம்ம இன்னைக்கு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர் இல்லையா? ஸோ மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரி லெசன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மேட்டர் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன வரும்? நமக்கு நம்மளை சுத்தி பல வகையான பொருட்கள் இருக்கு இல்லையா? மேட்டர் அப்படிங்கிற டேர்மே என்னது? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்கள் அப்படிங்கறத தான் நம்ம சொல்றது மேட்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ the matter is made up of different kinds of materials, that is iron material, wooden material, steel material, எல்லாமே கலந்துதான் இருக்கும் இல்லையா? சோ அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே ஒரு ஒரு பொருளால் ஆக்கப்பட்டது. அந்த பொருள்கள் அதனுடைய சின்ன சின்ன துகள்கள் அப்படிங்கிறதுதான். அதனுடைய பார்ட்டிகல்ஸ் வச்சுதான் என்ன ஆகும்? நமக்கு ஃபுல்லுமே மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ரப்பர்னு எடுத்தா அதுல முழுவதும் என்ன இருக்கும்? ரப்பர் அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ உடன் மெட்டீரியல்னா மரத்துகளால் மட்டுமே ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்ப ஒவ்வொரு பொருளுமே எந்த பொருளால் உருவாக்கப்பட்டிருக்கோ அதனால் மட்டுமே என்ன ஆகும்? அது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம இப்ப நம்மளை சுத்தி living things as well as non-living things. இப்போ அனிமல்ஸ், பிளான்ஸ் ரெண்டுமே இருக்கு. இப்ப பிளான்ஸ் அப்படின்னு சொன்னா தாவரம் அப்படின்னு சொன்னா அதுல தண்டு, வேர் அப்படின்னு ஒவ்வொரு பாகமும் இருக்கு இல்லையா? தாவரங்களை பொறுத்த வரைக்கும் தாவரம்ங்கிறது நீரால அதனுடைய பொருள் எவ்வாறு உருவாயிருக்கோ அந்த மாதிரியான பொருளால உருவாயிருக்கும். அனிமல்ஸ் சொன்னா இப்ப நம்ம உடம்பு என்னது? எதனால இருக்கு? எலும்பு இருக்கு, சதை இருக்கு, ரத்தம் இருக்கு, நிணநீர் இருக்கு. இப்போ இந்த பொருள்களால் உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய உடம்பு அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு பொருள்களுமே நம்ம பல வகையான ஒரு பொருள்களால் தான் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம எதால நம்ம ஃபீல் பண்றோம்? இப்ப எஸ், நமக்குன்னு இருக்கக்கூடியது சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாக்குறது, கேட்கறது, ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது. சோ இதை வச்சு நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். என்னென்ன ஸ்டேட் இருக்கு? சோ எல்லா ஸ்டேட்லயுமே நமக்கு பொருள்கள் இருக்கு. 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் ஆர் த ஸ்டேட்ஸ்? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இப்போ 3 வகையான ஸ்டேட்னால ஒவ்வொரு பொருள்களுமே திடப்பொருட்கள் எடுத்தா பெஞ்சு, சேரு அண்ட் தென் நம்ம பார்க்கக்கூடிய பிளாக் போர்டு, இது எல்லாமே சாலிட் மெட்டீரியல். லிக்விட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள், நீரால் ஆக்கப்பட்டது, தண்ணி அண்ட் தென் ஜூஸ், இது எல்லாமே நம்ம எதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ்? லிக்விட் மெட்டீரியல். கேஸ்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான கேசஸ் எல்லாத்தையுமே நம்ம வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த 3 வகையான பொருட்கள் நம்மளை சுத்தி கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். சோ these are all the gases. அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி எல்லா வகையான வாயுக்களாலும் நீர் திவலைகளாலும் நம்மளால என்ன இருக்கு? முழுவதுமே ஃபில்லா இருக்கு. அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே ஒவ்வொரு நிலையில, திட பொருள்ல, திரவ நிலையில, வாயு நிலையில இருக்கக்கூடியது. சோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன? ஒவ்வொரு பொருளுமே எதனால் உருவாக்கப்பட்டது? சோ என்ன சொல்லியிருக்கோம்? துகள்கள் அப்படின்னு சொன்னோம். என்ன மாதிரியான துகள்கள்? அதுல இருக்கக்கூடிய பொருள் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பருப்பொருள் எல்லாமே எதனால் உருவாக்கப்பட்டது? அணுக்களால். அணு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன துகள் அப்படிங்கிறது. அப்ப அந்த அணு அப்படிங்கிறது எவ்வாறு உருவாக்கும்? அந்த அணு எல்லாமே சேர்ந்து மூலக்கூறுகளாக மாறும். மூலக்கூறுகளிலிருந்துதான் ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு உருவாகிறது. அப்ப அந்த அணு அப்படிங்கிற பொருள் எதை சுத்தி இருக்கு அப்படின்னா நம்ம தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப என்ன வகையான தனிமம் நம்மளை சுத்தி என்ன பொருள்லாம் இருக்கு சொன்னோம்? சாலிட் மெட்டீரியல். எல்லாமே நமக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அதுல தனிமங்களாகவும் இருக்கும், சேர்மங்களாகவும் இருக்கும், எல்லா வகையிலும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ற பொருள் அப்படின்னா பித்தளை அண்ட் தென் செம்பு, எவர் சில்வர், இரும்பு, தங்கம், தாமிரம், வெள்ளி, இது எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு தனிமத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் ஒரே மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், சைஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? அதே போல இருக்கும். ஒரு கோல்டன் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே கோல்டா தான் இருக்கும். தங்கத்தை உடைச்சா பித்தளை வருமா?
நெவர் வராது. அலுமினியத்தை உடைச்சா தங்கமா வருமா? ஒரு அலுமினிய பாத்திரத்தை உடைச்சிட்டு அதை நம்ம என்ன ஆகும், அதுல தங்கம் இருக்குன்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இரும்பு எஃப்இ அப்படின்னு சொல்லுவோம். இரும்பு பொருளை எடுத்து சுத்தி உடைச்சா இரும்பாதான் வரும். அதுல இருந்து வெள்ளியோ தங்கமோ அலுமினியமோ வராது. அப்ப எந்த பொருள் எதனால உருவாயிருக்கோ அந்த அணுக்களால் மட்டுமே அது என்ன இருக்கும், நமக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல முக்கியமாகும். அப்போ ஒவ்வொரு பொருட்களும் அந்தந்த தனிமத்தின் அணுல இருக்கக்கூடிய உள்ள புரோட்டான் எண்ணிக்கையை என்ன ஆகும், டினோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா 118 எலமெண்ட்ஸ் அப்படிங்க. இப்போ ஒவ்வொரு பூமியில நமக்கு நம்ம லெபரட்டரியும் சரி பூமியில இருந்தும் புது 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 தனிமங்கள் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பேய் அப்படின்னு சொல்லுவோம், நேம் சொல்லுவோம். எலமெண்ட்னா என்ன? எஸ், இட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் that cannot be broken down by the chemical methods into simpler components. Okay, so அத நம்ம பிரேக் பண்ணினாலும் என்ன ஆகாது, அது வேற ஒரு பொருளாக மாறவே மாறாது. அதே மாதிரியான தன்மையோட மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்ம மெயினா இந்த ஒரு எலமெண்ட்ல என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ எந்த பொருளை நம்ம பிரேக் பண்ணாலும் அது அதுல இருக்கக்கூடிய தனிமம். சேர்மம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பல வகையான பொருள் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டு பொருள் சேர்ந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லுவோம். H2O, கார்பன் டை ஆக்சைடு, நீர், அடுத்தது வாயு. இதுல கார்பனும் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கும், தண்ணியில ஹைட்ரஜனும் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்து நம்மளால உருவாக்குறது அப்படின்னு சொன்னா ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து உருவாகிறது தான் என்ன ஆகும், காம்பவுண்ட், சேர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல நம்ம உடம்புலையும் பல வகையான இப்போ ரத்தம் இருக்கு. ரத்தத்துல பல வகையான நமக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல்ஸ், ரெட் பிளேட்லெட்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஏர் அப்படின்னா அதுல எல்லா வகையான வாயுக்கள் கலந்துருக்கு. தண்ணீர என்ன இருக்கு, சால்ட், பல வகையான தாது உப்புக்கள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. அப்ப எல்லாமே வேதியியல் அமைப்புலையும் சரி அளவுலையும் சரி ஒவ்வொன்றும் ஒரு ப்ரொபோர்ஷன்ல அது என்ன ஆயிருக்கு, முழுவதுமா நமக்கு ஃபில் ஆயிருக்கும். சரிங்களா? சோ தனிமம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்துட்டாலும் பூமியில இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே என்னது, தனிமங்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்றோம். தனிமங்கிறது ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸ். அதை நம்ம கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால என்ன பண்ண முடியாது, நம்மளால என்ன பிரேக் பண்ணாலும் அது அதுவாக தான் இருக்கும். அலுமினியம்னா அலுமினியம் துகள், இரும்புன்னா இரும்பு, கோல்டுனா கோல்டு மட்டுமே தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேஜர், சேர், நாற்காலி, டியூப்லைட், ஃபேனு. சோ நம்மளை சுத்தி இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்ப எலமெண்ட் எலமெண்ட் எலமெண்ட்னா இப்ப நம்ம சொல்றோம் இது இரும்பு, இது அலுமினியம், ஏயு அப்படின்னா கோல்டு, அண்ட் தென் ஏஜின்னா வெள்ளி. ஒவ்வொன்றுக்கும் இப்ப சொல்லியிருக்கோம். அது அப்படியே நம்மளே திடீர்னு உருவாக்கப்பட்டதா கிடையாது. அத என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சயின்டிஸ்டும் புது புது ஒரு கண்டுபிடிப்பு மூலமாக அதை இன்வென்ட் பண்ணி தான் அதற்கென்று ஒரு வரிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பல் ஆஃப் எலமெண்ட். எல்லாமே பேர் சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும், சிம்பல் அப்படிங்கறது நம்ம கொடுக்கணும். டிராபிக் சைன், இப்போ டிராபிக் சைன் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம கிராஸ் பண்ணணும், இது ஜீப்ரா கிராசிங்கா, இது கிரீன் சிக்னல்ல கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு, அண்ட் தென் நமக்கு என்ன இருக்கும், எல்லோ இருக்கும். எப்போ என்னது, கிரீன் சிக்னல்னா மூவ் ஆகலாம், ரெட் சிக்னல்னா வெயிட் பண்ணணும். சோ தயாராயிக்கிறோம் எல்லோ. இப்போ ஒவ்வொரு சிம்பிள்ஸ யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியுது, அதனுடைய அர்த்தங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சோ சிம்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, குறியீடுகள். குறியீடுகள் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் நாம் பயன்படுத்தக்கூடியது. அது நம்ம ரோட் ரூல்ஸாக இருக்கட்டும், எந்த விஷயத்திலையுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்ம குறியீடு. சாதாரணமா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல பஞ்சுவேஷன் மார்க்னு சொல்லுவோம், முற்றுப்புள்ளி, அடுத்தது வினா, ஆச்சரிய குறி,
இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்ம என்ன சொல்றோம், இது இந்த இந்த ஃபுல் ஸ்டாப் வந்தா அந்த வாக்கியம் முற்று பெற்று விட்டது, இது வினா ஆச்சரிய குறி அப்படின்னு சொல்லுவோம், கோலன் செமிகோலன், இந்த சென்டென்ஸ் முழுவதுமாக முடியல, கொட்டேஷன் அப்படின்னா சிறப்பாக நமக்கு என்னது மேற்கோள் இடப்பட்டுள்ளது, இப்படி ஒவ்வொன்னு எல்லா இடத்துலயுமே நம்ம சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்டு லெஃப்ட். சோ இப்போ இதுதான் ட்ரையாங்கிள் சீட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா, எப்படி வளையணும் அப்படின்னு சொன்னா ரோட் ரூல்ஸ் போகும்போது இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய சிக்னல்ஸ், டிராபிக் ரூல்ஸ், ரோட் ரூல்ஸ் எல்லாவற்றிற்குமே குறியீடுகள் அப்படின்னு இருக்கு. அந்த குறியீடுகளை நாம் என்ன பண்றோம், அடையாளம் கண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். இந்த சேம் கைண்ட் இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் உடைய சிம்பல் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா தனிமங்களினுடைய குறியீடுகள்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம உணர்த்துறதுக்காக நாம் குறிக்கக்கூடிய ஒரு எழுத்துக்களையே நாம் என்ன சொல்றோம், குறியீடு. மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய இருக்கு இல்லையா, இது பேசிக்கா இருக்கிறது, இது அடிப்படையான குறியீடுகள் கணித பாடத்துல. இதை தவிர நிறைய நொட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா. அப்போ அந்தந்த இதுன்னா கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுக்கணும், இதுதான் அடிப்படையான கணிதத்துல. இது போலதான் இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே அடிப்படை, இதுதான் அடிப்படையா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க, கிரேட்டர் தென், லெஸ் தென், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் ரெகுலராவே. அது போல இந்த எலமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குறியீடுகள், கிரேக்க மக்கள் முதலாக ஒரு குறியீடுகள் கண்டுபிடிச்சாங்க. சோ எந்த மாதிரியான குறியீடுகள், எப்பயுமே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறவங்களது எல்லாமே கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். எஸ், இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது என்னது, காற்று. ட்ரையாங்கிள்ல மேல இருக்கக்கூடிய ஒரு கோடு இருந்ததுன்னு சொன்னா அதை நம்ம வெறும் ட்ரையாங்கிள் காற்று சொல்லிக்கலாம். இத நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஃபயர் அப்படிங்கிறது எம்டி ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கும். அப்வர்ட் அண்ட் தென் டவுன்வர்ட் ட்ரையாங்கிள், தலைகீழான முக்கோணம் அப்படின்னு சொன்னா நீர் என்பதை குறிப்பதற்காக அவர்கள் வைத்திருந்த குறியீடு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா. சோ நிலத்திற்கு டவுன்வர்ட் ட்ரையாங்கிள், தலைகீழ் முக்கோணத்தில் ஒரு கோடு, நேராக இருக்கிறத கோடு போட்டா காற்று, நெருப்பு, டவுன்வர்டா இருந்தா வாட்டர், அந்த டவுன்வர்ட்ல லைன் இருந்தா அதை என்னன்னு சொல்றோம், எர்த் அப்படின்னு சொல்றோம். சோ இப்படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொன்றுக்குமே இதுலயும் நமக்கு என்னென்ன கண்டிஷன்ல இருக்கும். நீர் அப்படின்னு சொன்னா வெட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம், மாய்ஸ்சரைசர். காற்று அப்படின்னு சொல்லுவது வார்ம், ட்ரை, கோல்ட் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த சிம்பிள். சோ இது நம்மளால எல்லா இடங்கள்லயும் ஃபாலோ பண்ண முடியுமா, இதே மாதிரி பொம்மையா போட்டு நம்மளால கரெக்டா என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. சோ இது யார் முதல்ல வந்து ஃபாலோ பண்ணினது, இன்ட்ரடியூஸ் பண்ணினதுன்னா கிரேக்கர்கள். கிரேக்க குறியீடுகள் என்பது முக்கோணத்தின் அடிப்படையில் நேராகவோ தலைகீழாகவோ நமக்கு குறிப்பிட்டது. பட் we didn't follow this method now. இதால நம்மளால தொடர்ந்து முயற்சி செய்து அதுல நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்கெமிஸ்ட். அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா ரசவாதிகள் அப்படின்னு சொல்றது. சோ ரசவாதிகள் அப்படிங்கிற சிம்பிள், ரசவாதம் என்றால் என்ன, அந்த ரசவாதம் அப்படிங்கிறது அடிக்கடி நமக்கு பரீட்சையில கேட்கக்கூடியது, எக்ஸாமினேஷன்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அல்கெமிஸ்ட், அல்கெமிஸ்ட் சிம்பிள் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்காக டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அல்கமி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்னன்னு கேட்டா அல்கமி. அல்கமி அப்படின்னா என்னது, நம்ம வந்துட்டு இப்போ தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு இல்லையா. நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதே பெட்ரோலு, தங்கம், இது எல்லாம் தான். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தினமும் நமக்கு வந்துட்டு நியூஸ்ல என்ன சொல்றாங்க, தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு இந்த லெவல் ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சோ அப்போ இது எது, நம்மளுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால யாருமே நம்மால் பர்ச்சேஸ் பண்ண முடியறது இல்ல. நடுத்தர மக்கள் நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல, வாங்க முடியறது இல்ல. அதனால என்ன பண்றோம், கவரிங் அப்படிங்கிறது. அப்போ தங்கத்தை போன்று அதே மாதிரியான பளபளப்போட இருக்கக்கூடிய ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட
ஆபரணங்கள் அணிகலன்களை நம்ம வாங்குறோம். இப்போ அந்த அணிகலனைய தங்கமா மாத்தணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ தங்க கடைகள் என்ன விலை மதிப்பு அதிகமானாலும் ஆனா ஜுவல்லரி ஷாப்ஸ் அப்படிங்கிறது குறையறதே இல்லை. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே எல்லா ஊர்லயுமே இருக்கும். அது போல நம்ம சொல்ற அந்த நமக்கு ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடியது அந்த கவரிங் நகைன்னு சொல்லக்கூடிய கடைகளும் அதிகமா இருக்கு. இப்ப கவரிங்க தங்கமா மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லாருமே கோடீஸ்வரர்கள் இல்லையா? அப்ப குறைந்த மதிப்புடைய உலோகத்தை அதிகமாக நமக்கு மாற்றுவது, குறைந்த மதிப்பு கொண்ட ஒரு உலோகம் என்னவா மாற்றுறது? அது வந்துட்டு அதிகமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம், அதிகமான மதிப்புடையதாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த மாத்துறோம்னா அதுதான் அல்கமிஸ்ட். அல்கமி ரசவாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரசவாதம் அப்படிங்கிறது குறைந்த மதிப்புடைய உலகத்தை தங்கமாக மாற்ற முயற்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ரசவாதம். அத என்னன்னு சொல்றோம் நம்ம? அல்கமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்கமிங்கிறது குறைந்த மதிப்புடைய உலோகத்தை அதிகமான மதிப்புடைய உலோகமாக மாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம்தான். சோ இதுல நம்ம அவங்களும் ஒவ்வொரு சைன் நம்ம வச்சிருந்தாங்க. எதுக்கு? நிக்கல் அப்படின்னு சொன்னா 2 ரவுண்டு, இது அப்படியே ஜாயின் பண்ணினா நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட உலோகத்தினுடைய ஒரு சிம்பல். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இதே மாதிரி டிசைன் மாதிரி போட்டே போனா நம்மளால கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல? எவ்வளவு பொம்மைகள் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது இல்லைங்க. அப்போ அதனால இதுவும் சக்சஸ் ஆகல. நிக்கல், ஆர்சனிக், ஆன்டிமனி, இந்த டவுன்வர்ட் ட்ரையாங்கிள்ங்கிறது வாட்டர். சோ இதுதான் நம்ம யார் நமக்கு ஃபாலோ பண்ணினது? அல்கமிஸ்ட் சிம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசவாதிகள் உருவாக்கிய ஒரு குறியீடுகள். இந்த குறியீடுகளும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டால்டன் அப்படிங்கிற அடுத்து இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஃபாரின் சயின்டிஸ்ட் நமக்கு உருவாக்கி இருக்காங்க. டால்டன் சிம்பிள்ஸ்ங்கிறது இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். அவர் பல விதமான எலமெண்ட்ஸுக்கு இதே மாதிரி பிக்டோரியல் அப்படின்னு சொல்றது என்னது? ஒரு ஏதோ ஒரு வடிவம் நமக்கு புதுசு புதுசா கொடுத்து அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? அந்த தனிமங்கள் அப்படிங்கிறத நம்ம மேக் பண்றோம். சோ அதையும் என்னது நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. பிக்டோரியல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அத கடைசி வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். திஸ் இஸ் ஹைட்ரஜன். ஒரே ஒரு சர்க்கிள்ல ஒரு டாட் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை என்ன சொல்றோம்? நம்ம அத ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஜன். கோட் வந்தா இத நைட்ரஜன் நம்ம மென்ஷன் பண்றது. தாமிரம் சி அப்படிங்கிற வேர்டு. அண்ட் வாட்டர் 2 சர்க்கிள் நடுவுல ஒரு டாட். சோ இது எல்லாம் நம்மளால ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியுமா? எவ்வளவு படங்கள் நம்மளால மனசுல ஞாபகம் வச்சுக்க முடியும்? சோ இந்த மாதிரியான ஒரு குறியீடுகளும் சக்சஸ் ஆகல, டால்டன் அப்படிங்கிறவர் சொன்னது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெசிலியஸ். பெசிலியஸ்ங்கிறவர் 1813ஆம் ஆண்டு படங்களுக்கு பதிலாக எழுத்துகள். இதுதான் நம்ம இன்னைக்குமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யார் கடைசியா கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டா பெர்சிலியஸ் குறியீடுகள். ஆங்கில எழுத்துக்களை நம்ம என்னது ஒரு தனிமங்களுக்கு உண்டான ஒரு சிம்பலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், ஆங்கில எழுத்துக்கள்லயே கேபிட்டல், ஸ்மால் லெட்டர் அப்படின்னு விதவிதமாக அவர் கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கில முதல் எழுத்தை குறியீடாக கொண்ட கனிமங்கள். சோ அதுதான் போரான் அப்படின்னு சொல்லுது. போரான்னா பி அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் என்ன பண்றோம்? நம்மளோட அப்பாவினுடைய பெயரை நம்முடைய பெயருக்கு முன்னாடி நம்ம ஆங்கில எழுத்துல கேபிட்டல்ல எழுதுறோம். அதுதான் நம்ம தந்தையுடைய பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல இங்க போரான் அப்படின்னு சொன்னா பிங்கிறது முதல் எழுத்து. சோ அதனுடைய எக்ஸ்பான்ஷன் கார்பன், CARBON. முதல் எழுத்து என்னது? சி, கார்பன். அண்ட் தென் ஹைட்ரஜன், HYDROGEN. முதல் எழுத்து H.
சோ இந்த மாதிரி முதல் எழுத்துக்களை அந்த தனிமங்களினுடைய குறியீடாக உருவாக்கியவர் தான் நம்ம பெர்சிலியஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். சோ இவர் கண்டுபிடிச்ச இந்த மெத்தடு தான் நம்ம இப்பொழுதும் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது என்னது, அந்த தனிமம் அதனுடைய குறியீடு, எலமெண்ட் அண்ட் த சிம்பிள்ஸ். போரான்ங்கிறது எலமெண்ட் நேம், அதனுடைய சிம்பிள் பி. கார்பன்ங்கிறது எலமெண்ட் நேம், சிங்கிறது சிம்பிள். ஆக்சிஜன் மீன்ஸ் OXYGEN, first letter is O, so the symbol is O. அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கில முதல் எழுத்து எல்லாம் இதே மாதிரி வந்தா ஒவ்வொன்றுக்குமே இதே வி அப்படிங்கிற எழுத்துல 118. இப்போ நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு குழந்தைங்க பேர் ஒரே மாதிரியான பேர் இருந்தா என்ன பண்ணுவோம், அவங்களுடைய இனிஷியல நம்ம மென்ஷன் பண்ணி டி செந்தில், பி செந்தில், அந்த மாதிரி செந்தில்ங்கிற ஒரு பேர்லயே 2-3 மாணவர்கள் இருந்தாங்கன்னா முன்னாடி என்ன பண்ணுவோம், அதுல இனிஷியல் சேர்த்தி தகப்பனார் பேர் கண்டிப்பா வேற மாதிரி, அது ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. அது போல அடுத்து வருது 2 தனிமங்களின் ஆங்கில பெயர் ஒரே மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ்னா பேரியம், பெரிலியம். பேரியம்னா BARIUM, BA. So BA is the symbol of barium. And then beryllium அப்படின்னா BERILIUM. So first letter. இப்போ பெரிலியம் அப்படின்னு சொன்னா BE அப்படிங்கிறது முதல் 2 எழுத்துக்கள். இப்பொழுது அப்ப இது மாதிரி இருக்கும்போது நமக்கு மாறுபாடு வரும். பிஸ்மத் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். BI is the symbol of பிஸ்மத். நம்ம வந்து பேரியம், பெரிலியம் மூணுமே பிங்கிற ஆங்கில எழுத்து. அதனால என்ன பண்றோம், அடுத்து வரக்கூடிய 2வது எழுத்துக்களையும் சேர்த்து அதனுடைய குறியீடாக எடுத்துக்கிறோம். அதுதான் ஒரே முதல் ஆங்கில எழுத்தை குறியீடாக கொண்ட தனிமம். The elements with same 2 letters சொல்லலாம். ஹைட்ரஜன், ஹீலியம். ஹைட்ரஜன்னா ஹெச்ல ஆரம்பிச்சிருக்கும், ஹீலியம் HELIUM. ஹைட்ரஜன்னா H வரும், அண்ட் தென் HE அப்படின்னு சொன்னா ஹீலியம் அப்படிங்கிற கேஸ். ஓகே, நிக்கல், நியான். சோ இந்த மாதிரி 2வது எழுத்தை இணைத்து நம்ம சேர்க்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஒரே முதல் 2 ஆங்கில எழுத்துக்களை கொண்ட இருக்கிறது. ஆர்கான், ஆர்சனிக், குளோரின் அண்ட் தென் குரோமின். சோ சி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணிருப்போம், அந்த இடத்துல நமக்கு ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த இடம் சேர்த்து 2 நம்ம அதோட இணைக்கிறது. ஒரே முதல் 2 ஆங்கில எழுதியார் ASCL, CR. கால்சியம் அப்படின்னு சொன்னா CA அப்படிங்கிறது. இதுதான் தேர்ட் மெத்தட். சோ 2 மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஆஃப் த நேம்ஸ் அப்படிங்கிறது சேம். சோ the symbol consists of the first and second or third letter. 3வது எழுத்தை இணைத்து நம்ம சொல்லக்கூடியது. CHLORINE. சோ இதுதான் குளோரின் அப்படிங்கிறது. ஓகே, சியும் எல்லையும் இணைத்துதான் CL அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குரோமியம் CHROMIUM. CR அப்ப முதல் எழுத்தும் 3வது எழுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போலதான் ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ஒவ்வொரு முதல்ல கேபிட்டல் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம். ஒரே மாதிரி எழுத்தா இருந்தா 2 லெட்டர் செகண்ட் லெட்டர் ஆட் பண்ணிருக்கோம். தேர்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் அல்லது வேற ஏதாவது ஒரு விதம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வந்துட்டு ஒவ்வொரு சயின்டிஸ்டுடைய நேம் அல்லது அது வேற வேற கண்ட்ரியினுடைய நேம். சோடியம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து NA அப்படிங்கிறது அதனுடைய சிம்பிள். அதுல டீச்சர் நீங்க எதுவுமே அப்ளிகபிள் ஆகல, எதுக்குமே இதுக்கு அப்ளிகபிள் ஆகல. எப்படி? SODIUM. சோடியம்னா அதனுடைய சிம்பிள் NA அப்படின்னு எடுத்துக்கிறோம். NA எடுத்தா எப்படி அது நமக்கு சோடியம் அப்படின்னு வரும்னு கேட்டா நேட்ரியம் அப்படிங்கிற டேர்ம். நேட்ரியம் அப்படின்னு சொன்னா லாட்டின் நேம். அப்ப வேற ஒரு கண்ட்ரியில யார் கண்டுபிடிச்சாங்களோ அது எந்த இடத்துல இருந்து வந்ததோ அதை வச்சு என்ன பண்றோம், ஒவ்வொரு தனிமங்கள் அதனுடைய குறியீடுகள்
கிரேக்க பெயர்கள்ல இருக்கும். அதுல நமக்கு 11 எலமெண்ட்ஸ் நேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோடியம், மெர்குரி, பொட்டாசியம் அப்படின்னு சொன்னா பி அப்படிங்கிற சிம்பல். சோ அது எந்த லெட்டர்ல இருந்து நமக்கு வந்திருக்கு, கேலியம் அப்படிங்கிற லெட்டர்ல இருந்து வந்திருக்கு. சோ KILIUM ஃபர்ஸ்ட் லெட்டர் கே, அப்ப இது கே. சோ இதுதான் அடுத்த ஒரு மெத்தடாலஜி. சோ சிம்பல் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வகைகள்லையுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம். சோ இதுல இப்ப எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சிம்பல் இருக்கும், அது எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத இதுல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, வாட் இஸ் த எலமெண்ட் சிம்பல் ஃபார் பொட்டாசியம்? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த சிம்பல், வாட் இஸ் த சிம்பல், பொட்டாசியத்தினுடைய சிம்பல் குறியீடு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம்ல, எந்தெந்த இடத்துல என்னென்ன சிம்பல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன லெட்டர்ங்கிறது. KTTEPPOKN. எஸ், இப்பதான் சொன்னேன், கேலியம் அப்படிங்கிறது தான் நம்ம பொட்டாசியம்ங்கிறதுல இருந்து கே அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். இஸ் மெட்டல் a good conductor, true or false? ரொம்ப ஈஸியானது. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அப்படிங்கும் போது மெட்டல் இஸ் அ குட் கண்டக்டர். எஸ், கரெக்டான விஷயம் இல்லைங்களா? சோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். அது என்ன பண்ணுது, மின்சாரத்தை கடத்தும். வாட் இஸ் த எலமெண்ட் சிம்பல் ஆஃப் ஹீலியம்? HEFங்கிறது வராது, ஹைட்ரஜன். இது வந்து டெலூரியம், தென் நியான், சோ பெரிலியம். அப்ப HEங்கிறது தான் ஹீலியம் அப்படிங்கறதுனுடைய சிம்பல். சோ நம்ம இந்த தனிம வரிசை அட்டவணையில நமக்கு கண்டிப்பாக எது எல்லாமே நமக்கு என்ன இருக்கணும், முழுவா தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட் சைட் ஆர் நான் மெட்டல் ஷோன் ஆன் த பீரியாடிக் டேபிள்? எந்த பகுதியில நமக்கு அலோகம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி ரைட் சைட்ல தான் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இதை ஃபுல்லா கிளியரா அந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். which element is used in swimming pools? ஸ்விம்மிங் பூல்ஸ்ல நமக்கு என்ன வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம தண்ணி சுத்தமாக வச்சிருக்கணும்னா என்ன போடுவாங்க, குளோரின் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா அதுல யூஸ் பண்ணக்கூடியது. வாட் சைட் ஆர் மெட்டல் ஷோன் ஆன் த பீரியாடிக் டேபிள்? அப்போ நம்ம வந்துட்டு மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நான் மெட்டல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப மெட்டல்ஸ்ங்கிறது எந்த சைட்ல இருக்கும், லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியது. சோ ஒவ்வொருடைய element. What which element is used in balloon? பலூன்ல நமக்கு எந்த இது நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன வாயு, பொட்டாசியம், ஹீலியம், ரேடான் அப்படிங்கிறது, நைட்ரஜன், சல்பர், குளோரின்ங்கிறது ஹீலியம் கேஸ் தான் நமக்கு பலூன்ல ஊதி மேல அப்படியே ஃபுல்லா எழும்பி பறக்கும் இல்லையா, அது பயன்படுத்தக்கூடிய வாயு. வாட் எலமெண்ட் இஸ் யூஸ் மேக் வெஹிக்கிள்ஸ்? வெஹிக்கிள்ஸ் மேக் பண்றதுக்கு, வெஹிக்கிள்ஸ்னாலே நமக்கு மேக்சிமம் அலுமினியம் யூஸ் பண்ணிதான். ஏன்னா அயன்கள் so we didn't use it. நமக்கு நிறைய ஜூஸ் இதுல குறியீடுகள் கொடுக்கிறோங்கிறது தான் பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த குறியீடுகள் எதை பொறுத்து இருக்கு, முதல் எழுத்தா இரண்டாவது எழுத்தா என்னங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஆக்டிவிட்டியில நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்ப வந்து கிரேக்கர்களினுடைய வேர்ட்ஸ், அது போல சயின்டிஸ்டுடைய நேம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அறிவியல் அறிஞர்களோ அல்லது நாடுகளோ தனிமங்களினுடைய பெயர்கள்ல யார் பேரு, அறிஞர்கள் பெயர் அல்லது அந்த ஒரு சில நாட்டினுடைய பெயர்கள், அந்த நாடுகளினுடைய பெயர்களை பொறுத்து அந்தந்த கண்டுபிடிச்ச நாடுகள் அதை குறிச்சு வச்சிருக்காங்க. அதுலதான் நம்ம பார்த்தது அமெரிஷியம் அப்படிங்கிறது அமெரிக்கா நாடு. சோ அதனுடைய சிம்பல் AM அப்படின்னு சொல்லலாம். அந்த யூரோப்பியன் கண்ட்ரி EU அப்படிங்கிற அந்த டேர்ம். அயோடின் ஐ அப்படின்னு சொல்றது கிரேக்க மொழியில நமக்கு அவங்களுக்கு அந்த லைட் ப்ளூ கலர் அயோடின் அப்படின்னு சொல்லும்போது சோ அதனால அதுக்கு ஐ அப்படிங்கிற டேர்ம். புளுட்டோனியம்ங்கிறது எது, ஒரு கோளினுடைய பெயர். சோ அப்ப அத
PU அப்படிங்கிற அந்த எழுத்துக்களால் நம்ம குறியிடுகிறோம். சோ இது அடுத்த ஒரு மெத்தட். சோ இன்னைக்கு டாபிக் இந்த லெசன்ல நம்ம பார்த்தது, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருள்களுமே எதனால் ஆக்கப்பட்டது, சாலிட், லிக்விட், கேஸ்னு 3 வகையான நமக்கு ஸ்டேட்ல இருக்கும். பல வகையான தனிமங்கள்ல இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு குறியீடுகள் யாரெல்லாம் கொடுத்தாங்க? கிரேக்க குறியீடுகள், ரசவாதிகள், டால்டன். லாஸ்டா ஃபைனலைஸ் பண்ணதுதான் பெர்சிலியஸ். பெர்சிலியஸ்னா நமக்கு ஆங்கில முதல் எழுத்துக்கள் எத்தனை வகையை கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் அண்ட் தென் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர், அது இணைந்தது. ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது ஒவ்வொரு லத்தீன் நேம்ல, லாட்டின்ல இருக்கக்கூடிய நேம் அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அந்தந்த நாடுகள் அல்லது அறிஞர்களினுடைய பெயர்களை பொறுத்து ஒவ்வொரு தனிமங்களுக்கும் குறியீடுகள் அப்படிங்கிறது, அதற்கு உண்டான ஒரு சின்ன ஆக்டிவிட்டியும் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பார்த்த இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, புரியல அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தா ஜஸ்ட் யூ ஆன் யுவர் சாட் பாக்ஸை ஓபன் பண்ணி நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், அல்லது நீங்க அதுல டைப் பண்ணி கேட்கலாம். இஸ் தேர் எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியாம இருக்கா? ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன டாபிக் தான் இது. ஆனா இப்ப மட்டும் காலேஜ் போனாலும் எந்த அளவு நம்ம படிச்சாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ ப்ளீஸ் ரிவைஸ் த டாபிக். இஸ் தேர் எனி டவுட்? வெல்க தமிழகம்.